வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷ்ங்க. 10/11/2025 ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட் பதிவும் ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் பதிவும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறேங்க. வாங்க இன்றைய ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்த்துடலாங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட சாகோ தக்காளி அதிகபட்ச விலையை 280க்கும், மதன் தக்காளி 250க்கும், சிவம் தக்காளி 230க்கும், இதர செகண்ட் குவாலிட்டி தக்காளி 170 ரூபாயிலேருந்து 280 ரூபா வரைக்கும் ஓவராலாக தக்காளி விற்பனையாக இருக்குதுங்க. மிளகாய் விலை ஒட்டச்சத்திரத்தில் எதிர்பார்க்காத விலை 50 உயர்ந்துருக்குதுங்க. சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை இன்றைக்கி 30 to 32, 33 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. உருண்டை மிளகா பார்த்தீங்கன்னா 37 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. உருண்டை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 15 ரூபாயிலேருந்து விலை கூடிக்குன்னு சொல்லாங்க. அவரைக்காய்ங்க பெல்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பஞ்சுக்கோழி அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட் ஃபஸ்ட் குவாலிட்டி முதல் தரம் 21 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க. இஞ்சி 60 to 80 ரூபா வரைக்கும் இஞ்சி கிலோ விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயங்க ஒரு கிலோ பச்சை வெங்காயம் பார்த்தீங்கன்னா 28 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையை 46, 48 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பட்டை வெங்காயங்க 34 ரூபாயிலிருந்து 56 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. எல்லாமே காயின் தரத்தை பொறுத்து விற்பனை விலை மாறுபடுதுங்க. பெரிய வெங்காயம் ஒரு கிலோ 13 ரூபாயிலிருந்து 26 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ 140, 150ங்க ஹோல்சேல் ப்ரைஸு. மீடியம் சைஸ் 120ங்க. பல்லு பூண்டு 80 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சற்று விலை குறைவுங்க. 70 ரூபா, 60 ரூபாய்க்கு போன 35 to 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டைங்க இது பயிரும்பாங்க ஒரு கிலோ 18 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. முருங்கைக்காய்ங்க கரும்பு செடி மரம் 3 டைப்பாக வருதுங்க. கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 65 ரூபாய்க்கும், செடி முருங்கை 45க்கும், மரத்துக்காய் 35க்கும் விற்பனை ஆகுதுங்க. பாகற்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பாகற்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 18 ரூபாயிலேருந்து 36 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய்ங்க தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கும், பேப்பர் சுரை 17க்கும், பந்தல் சுரை 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுள்ள கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 10 ரூபாயிலிருந்து 16 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 12 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய் விலையை ஒட்டச்சத்திர மார்க்கெட்டில் வீழ்ச்சின்னு வச்சுக்கலாங்க. கோவக்காய்ங்க 22 ரூபாயிலிருந்து 28 ரூபா வரைக்கும் கோவக்காய் விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் விலையும் குறைவுதானுங்க. எலுமிச்சை பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 80 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 30, 40, 50க்கு விற்பனை ஆகுதுங்க. புடலங்காய்ங்க பந்தல் புடலை பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கும், குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா, நெட்டை ரகம் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. கொத்தவரங்காய் இல்லை சீனி அவரைக்காயும்பாங்க. இது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 18 ரூபாயிலிருந்து 26 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 15 ரூபாயிலிருந்து 23 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க காயின் தரத்திற்கேற்ப. பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணி பார்த்தீங்கன்னா 8 ரூபாயிலிருந்து 12 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து உங்கள் விவசாயத்தான யூடியூப் சேனல் பாருங்கள். அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் கடைக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட் நம்ம தெரிஞ்சுக்கங்க. வீட்டிலேருந்து கொண்டு அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.